நான் சொல்ற இந்த டிராவல் கைடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கம்ஃபர்டபுளா 3 நீங்க 3 நாள்ல சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு கம்ப்ளீட் டிராவல் கைடுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க சென்னையில எங்க இருந்தாலும் தாம்பரத்துக்கு வந்துருங்க. தாம்பரத்துல கரெக்டா காலைல 11 மணிக்கு குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்கு. அதை நீங்க பிடிச்சீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா டிராவல் பண்ணி அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு ஆலுவா ஸ்டேஷன்ல போய் இறங்கிடுங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்க்கவே பஸ் ஸ்டாப் இருக்கு. கரெக்டா 6:30க்கு ஆலுவா பஸ் ஸ்டாப்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம் நம்பர் 14 வந்துருங்க. நீங்க பஸ்ல உட்காந்து இந்த மாதிரி வியூஸ்லாம் பார்த்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரம் போறதே தெரியாது. கரெக்டா நீங்க மூணார் பஸ் ஸ்டாப்ல போய் இறங்கிடலாம். இறங்கிட்டு பக்கத்துல பைக்கோ ஸ்கூட்டி ரெண்ட் பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு 7 ரூபாய் கேக்குறாங்க. மூணார்ல நீங்க கரெக்டா மங்கி ட்ரைப்னு சொல்லப்படுற அந்த ஹாஸ்டலுக்கு போயிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பர்சனுக்கு 7 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ரொம்ப கிளீன் அண்ட் அழகா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஹாஸ்டல். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஹாஸ்டல்ல இருக்கிற ஹோட்டல்லே சாப்பிட பாருங்க. அப்பதான் நீங்க நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். நீங்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. சிக்கன், பீஃப், மட்டன் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. அப்புறம் மறுபடியும் பைக் எடுத்துட்டு கேப் ரோட்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு போங்க. நீங்க அந்த போற வழியிலேயே ஈவினிங்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வந்துருங்க. நைட்டு தூங்கிட்டு காலை எழுந்து பாத்தீங்கன்னா வியூ இப்படி இருக்கும். கொஞ்ச நேரம் அந்த வியூல பார்த்து ரசிங்க. வியூவை பார்த்துட்டு சட்டை போட்டு ரெடி ஆயிடுங்க. ஏன்னா டுடே இஸ் a very big day. டே 1ல ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா எரவிக்குளம் நேஷனல் பார்க். பர் பர்சனுக்கு 200 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. சோ நீங்க டிக்கெட் வாங்கிட்டு கரெக்டா பஸ்ல போய் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு டீ பிளான்டேஷன், வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் காட்டிட்டு அப்படி மேல கூட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே மேல நடந்தே போயிட்டு இருக்கணும். மிஸ்ட், மழை அதெல்லாம் நீங்க சூப்பரா பார்க்கலாம். இங்க வந்து நீங்க லக் இருந்தா நீலகிரி தார் வந்து ஸ்பாட் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கரெக்டா நீங்க வந்து மாட்டுப்பட்டி டேம் போயிடுங்க. அந்த டேம்ல பாத்தீங்கன்னா தண்ணி அப்போதைக்கு திறந்து விடல. ஆனா வந்து பார்க்கறது சூப்பரா இருந்துச்சு. ஒரு போட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஒரு பர்சனுக்கு. அண்ட் இப்போ நம்ம டே 1ல போறதுலாம் ஒரே லேன் தான். ஸ்ட்ரெயிட்டா ஒரே ரோட்ல அடுத்த பிளேஸ் வரும். அந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்தது வந்து எக்கோ பாயிண்ட். இங்க போனீங்கன்னா ஆப்வியஸ்லி வியூஸ்லாம் சூப்பரா இருக்கும். அங்க போயிட்டு நீங்க கத்துனீங்கன்னா அந்த மரத்தை கிட்ட அப்படியே பவுன்ஸ் ஆகி உங்க வாய்ஸ் திருப்பி உங்களுக்கு கேட்கும். இதோ இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்க. Follow IX Pro 360. Follow IX Pro 360. ஸோ இந்த ஃபன்லாம் பண்ணிட்டு நான் அடுத்த ஆக்டிவிட்டி பண்ணலான்ட்டு ஜிப்லைனுக்கு போயிட்டேன். அதே லைனில் ஜிப்லைன் ஆக்டிவிட்டியும் இருக்கு. நீங்க கொழுகுமலை ஸ்பாட் போகும்போது அங்கே ஒரு ஜிப்லைன் இருக்கு. அது 4500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஆனால் வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாமல் வெறும் 500 ரூபாய் இந்த ஜிப்லைனை பண்ணி பார்த்தா எனக்கு வந்து சூப்பராக ஃபீல் ஆச்சு. ஆனால் போயிட்டு வரும்போது கண்ணு கிட்ட பட்டார்னு ஒரு அடி வாங்கினேன். இப்போ வந்து நம்ம வந்திருக்கிற பிளேஸ் வந்து வட்டவடா வில்லேஜ். ஆனால் அந்த மேலே பார்க்கறது ஓட்டவட மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம மூணாரில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் போகலாம். இங்கே ஸ்ட்ராபெரி ஃபார்மில் ஸ்ட்ராபெரியை பறிச்சு சாப்பிடும்போது எனக்கு வந்து லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்ட்டாக இருந்தது அந்த ஸ்ட்ராபெரி. ஸோ நான் வீட்டுக்கு ஒரு பார்சல் அப்படியே வாங்கி ஸ்ட்ராபெரி ஃபார்ம்லாம் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து கிளம்பிடுங்க. வர வழியிலே வந்து நீங்க வட்டவாடாவை தாண்டி டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கையில ஒரு டீ வச்சுட்டு டீ குடிச்சிட்டு அந்த வியூவை பாருங்க. சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். ரூம் போயிட்டு ஒரு 7 மணிக்கு நீங்க தூங்கிடுங்க. அப்பதான் நீங்க காலங்காத்தால 3 மணிக்கு கொழுக்குமலை ஜிப்சி சஃபாரிக்கு ஜிப்சி பிடிக்க முடியும். அவ்வளவுதான். அந்த ஜிப்சியை பிடிச்சிட்டு உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு கொழுக்குமலைக்கு கூட்டு போவோம். கொழுக்குமலைக்கு போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 7 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொழுக்குமலைக்கு மேல போஸ் பீக்னு சொல்லப்படுற இடத்துக்கு உங்களுக்கு கூட்டு போவாங்க. நீங்க போஸ் பீக் கிட்ட போயிட்டு ஒரு 30 நிமிஷம் ட்ரெக்கிங் பண்ற மாதிரி இருக்கும். ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுதான் உங்களோட வியூ. அப்படி நல்லா பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். அவ்வளோ மேகம், மலை, நடுவில் சூரியன் அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஒரு மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிடுங்க. ஈவினிங் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சென்னைக்கு போகிறக்கான பஸ் மூணார் பஸ் ஸ்டாப்பில் நிறைய இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பஸ் நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துக்கலாம். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கைடுன்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு 3 நாளைக்கான டிராவல் கைடின் பிரைஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன். அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.